ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ ஹரிலதாஸ் கார்டன். இன்னைக்கு இந்த வீடியோல கமலா ஆரஞ்சு பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப புடிச்ச பழ வகைகள்ல கமலா ஆரஞ்சும் ஒண்ணு. 1 கிலோவோ, 2 கிலோவோ வாங்கி வச்சாலும் ஒட்டுக்கா ஒரே டைம்ல ஃபுல்லா காலி பண்ணிடுவேன். அவ்ளோ பிடிக்கும் எனக்கு. அதே மாரி இது பார்த்தீங்கன்னா, நான் பசுமை நர்சரி தியாகதுர்கம்ல தான் வாங்கி வச்சேன். இது வச்சு ஒரு 3 வருஷம் பக்கம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டைம் பிஞ்சு வச்சுது ஒரு 2, 3 பிஞ்சு. ஆனா கொட்டிடுச்சு. இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, அப்படியே மரத்துல ஒரு பாதி ஃபுல்லா வெறும் பூ தான் வச்சுது. அந்த பூல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பிஞ்சு புடிச்சிருக்கும். அதுல பாதிக்கு பாதி கொட்டிடுச்சு. மீதி பார்த்தீங்கன்னா, ஒரு 60 காய் நல்லாவே வச்சிருந்தது. அதே மாதிரி காய் இருக்கக்குள்ளேயுமோ செகண்ட் டைம் பூ வச்சு மறுபடியும் பிஞ்சு எவ்ளோ பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. அதாவது பழமும் இருக்கு. இப்ப பிஞ்சும் வச்சிருக்கு பாருங்க. நெறைய பிஞ்சு இப்பவும் புடிச்சிருக்கு. எவ்ளோ பிஞ்சு இருக்கு பாருங்க. பழமுமே நெறைய பேர் நான் ஷார்ட்ஸ் முன்னாடி ஒண்ணு போட்டிருந்தேன். இனிப்பா இருக்கா? புளிப்பா இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப புளிப்பு இல்ல. இனிப்புமே ஜாஸ்தி இல்ல. ஆனா இனிப்பா இருக்கு. புளிப்பு ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இல்ல. நல்லாவே சாப்பிட முடியிற அளவுக்கு தான் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பழத்தோட சைஸுமே நல்லா பெருசு பெருசாவும் இருந்துச்சு. அதாவது சின்னதாவும் இருக்கு. ரொம்ப குட்டி இல்ல. மீடியம் சைஸ்ல இருந்து நல்ல பெரிய பெரிய சைஸாவும் நல்லாவே காய்ச்சிருந்துச்சு. உரிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியா தான் இருக்கு. இதுக்குமே பார்த்தீங்கன்னா, நான் கிரவுண்ட்ல வச்சிருக்கிறதுனால பெருசா எந்த ஃபீடும் குடுக்கல. இதே டெர்ரஸ்ல வச்சிருக்கோம் அப்டின்னா, நம்ம மாசத்துக்கு ஒரு டைம் புண்ணாக்கு கரைசல், வேப்ப புண்ணாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெர்மி கம்போஸ்ட், தொழு உரம், கிச்சன் கம்போஸ்ட் இதெல்லாம் போட்டோம் அப்டின்னா, இன்னமும் ஹெல்த்தியா வரும் டெர்ரஸ்ல வச்சிருந்தா. நான் டெர்ரஸ்லயும் ஒண்ணு வச்சிருந்தேன். ஒரு 2 பழம் மட்டும் தான் பழுத்துச்சு அந்த செடி. அது கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஆனா கிரவுண்ட்ல இருக்கிறது நல்ல பெரிய மரமாவே ஆயிடுச்சு. நெறைய காய் புடிச்சிருக்கு. இப்ப மறுபடியும் செகண்ட் டைம் மறுபடியும் பிஞ்சும் எடுத்திருக்கு. நல்லா பாருங்க பழம் சைஸுமே நல்ல பெருசு பெருசு. அதே மாரி உரிக்கிறதும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே நம்ம கடையில வாங்குற பழம்லாம் எப்படி சாஃப்ட்டா உரிக்கிறதுக்கு வரும்ல பொலபொலான்னு. அதே மாதிரி நல்லாவே உரிக்கிறதுக்கு வருது. பழமும் ஜாஸ்தி புளிப்பு இல்ல. இனிப்பு, புளிப்பு 2மே கலந்திருக்கு. நல்லா சாப்பிடுறதுக்கு நல்லா தான் இருக்கு.